ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டூட்டி ஃப்ரூட்டி வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக வீட்டிலே பண்ணிடலாம். நிறைய ரெசிப்பியில் இதை சேர்த்து பண்ணலாம். ஸ்வீட் பன் பண்ணும்போது, கேக் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டூட்டி ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பப்பாளி காயாக இருக்க மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா நல்லா காயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா முத்தின காயாக இருக்கணும். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் இதை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதை இது உள்ளே சேர்த்துருங்க. அப்புறம் தண்ணி எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது கொஞ்சம் வேக வைக்க எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் தண்ணி இது மெஷர்மெண்ட் பண்ணி வைக்க தேவையில்ல. நம்ம சாதத்துக்குலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தண்ணி லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது போட்டுக்கலாம். அப்படி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படின்னா நீங்கள் எத்தனை கப் இருக்கோ அதில் டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. நல்லா வேக வச்சிடக்கூடாது, லைட்டாக வெந்து வரணும். கையில் எடுத்து அழுத்தணும் அப்படின்னா தான் அது கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கணும். அப்படியே பார்க்கும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்ததாக இதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இது 100 கிராம் சுகர் நான் சேர்த்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் பப்பாளியில் நான் பாதி அளவு மட்டும் எடுத்திருந்தேன். அதுக்கு இந்த 100 கிராம் சர்க்கரை சரியாக இருக்குங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். 1 கப் சர்க்கரை, அதே கப் அளவு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செய்யலாம். நிறைய கேக் ரெசிபிலாம் செய்யும் போது இதை சேர்த்து செய்ய முடியும். பாருங்கள், இந்த சக்கரை பாக்கம் கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பப்பாளி இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு வச்சுருந்தால அது இதில் சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. இது சிரப்பு உள்ளே இறங்கணும், அவ்வளோதான். நல்லா கொஞ்சமாக நம்ம சுகர் சிரப் வச்சுருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக ஒரு கம்பிப்பாத அளவு வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக வைக்காதீங்க, கொஞ்சமாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தான் நம்மளுக்கு சக்கரை தண்ணி மீறும். ஸோ அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்ததுனா போதும். நல்லா கையில் ஒட்டுது அப்படின்னா போதுங்க. உங்களுக்கு கம்பிப்பதம் பார்க்க தரலன்னா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இது கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா சக்கரை பாகில் வெந்திருக்கும். அந்த சுகர் சிரப் அதில் நல்லா ஒட்டி இருக்கும், நல்லா இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் 3 கலர் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் 3 டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 கலர் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம கேசரி கலர் சேர்ப்போம் இல்லையா, அந்த கலர் தான். ஒன்றுத்தில் நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இன்னொன்றில் க்ரீன் கலர் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேங்க. ஆப்பிள் க்ரீன் கலர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இன்னொன்றில் லெமன் எல்லோ கலர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கலர் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. நீங்கள் கலர் சேர்க்காமல் அப்படியே கூட செய்யலாம். கலர் செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கும். கேக்கில் போடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ கலர் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு ஸ்பூன் வச்சு தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா போதுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்மக்கிட்ட பப்பாளி காயும் அப்புறம் சுகர் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக் செஞ்சுருப்போம். இப்போ நியூ இயர்க்குலாம் கேக்கு செய்வோம். ஸோ ரொம்ப இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இனிப்பு பன்னுலாம் செய்யும் போது கூட இதை சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் 3 கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நான் வெயிலில் லைட்டாக காய வச்சு எடுத்துக்க போகிறேன். வெயில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஓட்டை போட்ட தட்டு இல்லை டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி ஏதாவது ஒன்றில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுலேயே உலர்ந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே போதும். நான் சீக்கிரமாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி ஒரு பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை வெயிலில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா அதுக்காக கவலைப்பட தேவையில்ல. நம்ம ஓட்டை போட்ட மாதிரி தட்டு வச்சுருப்போம்ல, அந்த தட்டில் கூட தனித்தனியாக போட்டுட்டு அப்படியே காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே செப்பரேட்டாக போட்டதுக்கப்புறமா இதை நான் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்க போகிறேன். நான் வெயிலில் காய வைக்கிறதால ஒரு 10 நிமிஷம் காய வச்சுக்கிறேன். நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஃபேனு கீழே வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டே ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கலர் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சரியாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இது மாய்ஸ்டராக இருக்கிறப்போ ஒன்றா சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா கலரும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தனித்தனி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுக்கோங்க. வெளியில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.